அவ்வளோதான் மகளை முடிச்சு விட்டாங்க அப்படி தான் சொல்லணும். இப்போ தான் ஏதோ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கண்ணீரும் கவலமாக நிற்க வச்சுட்டாங்க அப்படி தான் சொல்லணும் நம்ம விஜய் விஷால. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இந்த வீடியோவில் இன்றைக்கான எவிக்ஷனுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள், அடுத்த வாரத்தில் ஒரு மிட்வீக் எவிக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏதுங்க தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட் போகிற நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க நம்புகிறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஷால், அஞ்சிதா இவங்களோட கண்டென்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போய் தர்ஷிகா லவ் பண்ணவங்களை பிரித்து விட்டுட்டு இவங்க போய் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இவ்வளோ நாள் இருந்துட்டு திடீர்னு லவ் பண்ண ஆரம்பிச்சு இவங்க ராமர் சீதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருணை போய் கூப்பிட்டு அண்ணா எங்கள் காதலை சேர்த்து வையுங்கள் அண்ணா ப்ளீஸ் அண்ணா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் மிஷினாக ஒரு மிஷினை வந்து அருண் கொடுக்குறாங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இதானமா உங்களுக்கு ஒன்றுனா முதல்ல சந்தோஷமாக இருக்கிற ஆள் நான் தாமா அப்படி இப்படின்னு ஒரு கதையை போட்டுட்டு இருக்காப்புல. பட் ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நேற்று எவிக்ஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜெஃப்ரி வந்து வெளில போயிட்டாப்ல. பட் அப்போ ஜெஃப்ரியை கட்டி பிடிச்சி கதவை அழுகிறாங்க, நல்ல முடியலடா என்னடா அப்படின்னு சொல்லிட்டுலாம் அழுகிறாங்க. பட் விஜய் டிவி நோட் பண்ணியிருப்பாங்க, அம்மா ஜஸ்ட்டு மிஸ்ஸுமா நீ போயிருக்க வேண்டியது, அந்த ஆள் கார்டு எடுத்து மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டாப்ல, இல்லைன்னா நீ உள்ளே போயிருப்ப, நீ வெளில போயிருப்பா, அவர் உள்ளே உட்காந்துருப்பாப்ல. பட் இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லாமா, தம்பி வெளியில் தான் இருக்காப்புல, நீங்கள் பத்திரமா வெளியில் வாங்க, சேர்ந்து போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு வீட்டை பக்கத்து போகலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எவிக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அன்சிதா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக எவிக் பண்ணி அனுப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அன்சிதா எவிக்டட், சரியா, அன்சிதா எவிக்ட் ஆகிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, ஒரே கண்ணீர் மலை, பவித்ரா ஜனனி கண்ணீர் மலை, அந்த பக்கம் விஜய் விஷால் ஒரே கண்ணீர் மலை, ஒரு பக்கம் கதறாப்புல விஜய் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா அருணை கட்டி பிடிச்சிட்டு கதறாப்புல, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பவித்ரா ஜனனி மச்சா வேறு யாரா இருக்கா கூட இருக்கிறவங்களாம் போயிட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு பவித்ரா ஜனனிக்கு இன்னொன்று மைண்டில் இருக்கும், ஏன்டா என்னையாடா டம்மின்னீங்க, என்ன டம்மின்னு சொன்னோம் பூரா வெளில போயிட்டு இருக்கீங்க, நான் உள்ளே இருக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் தாட்டு கூட ஜெயந்தா ஜனனிக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நடந்தது பவித்ரா ஜனனி அழுதுருக்காங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அது யார் விஜய் விஷால் அருணை கட்டி பிடிச்சி கதறியிருக்காப்புல, அருண் ஒரு பக்கம் பயங்கரமாக ஃபீல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காப்புல. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. மிட்வீக் எவிக்ஷன் கேட்டிங்க இல்லையா? ஸோ மிட்வீக் எவிக்ஷன் லிஸ்ட்டில் ஒரு முக்கியமான 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒன்று பவித்ரா ஜனனி, இன்னொன்று ரயானு. ஸோ இந்த 2 பேரில் யார் வெளில போகிறது அப்படிங்கிறத அடுத்த வாரத்தோட டிடிஎஃப் யார் வின் பண்ணுறாங்களோ அதுதான் முடிவு பண்ணோம். டிடிஎஃப் வந்து ரயான் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. டிடிஎஃப் ரயான் வின் பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக பவித்ரா ஜனனி எவிக்டடு, அப்படி இல்லை அப்படின்னா ரயான் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதில் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அன்சிதா எவிக்ஷன் ஃபேரா அன்ஃபேரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கல்ல விட்டு அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் கேட்குறேன், உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஏன்னா பாதி பேர் அன்ஃபேர்னு சொல்லிட்டு சுற்றுறாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.